Before end of the league games, almost top 4 teams can seal the playoff spots. Now it's a big question mark is who should finish at top 2. It's a big question mark. So playoffs qualifying teams, they compete for the top two spots. So let's see the review of GT versus LSG game. So GT LSG like ஒரு பெரிய கேம் இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேட்சாக தான் இருந்துச்சு இந்த கேம் மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு நத்திங் டு லூஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்எஸ்ஜி குவாலிஃபை ஆகல பிளே ஆஃப்ஸ், பட் ஜிடி குவாலிஃபை ஆகிட்டாங்க. பட் ஜிடிக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் என்ன டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும் ஜிடி பொறுத்த வரைக்கும். ஸோ டாஸ் வின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜிடி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. லைக் ஏடென் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ் 2 பேரும் ஒரு பில்லியன் ஸ்டார்ட். ஏடென் மார்க்ரம் ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ண அதை பெருசாக அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்கோர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியல. லைக் பட் மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா அது சரியாக பண்ணார். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் பனிஷ் பண்ணார் அப்படின்னு தான் சொன்னேன். எஸ்பெஷலி ஒரு பிரசித் கிருஷ்ணாவாக இருக்கிற ஒரு முகமது சிராஜ், ககிசோ ரபாடாவெல்லாம் பயங்கரமாக பனிஷ் பண்ண. ஷார்ட் பால்ஸ்லாம் வந்து லைக் மிட் விக்கெட் மேலே பயங்கரமான 6 தான் ஆச்சதில் நம்ம பார்த்தோம். ஆனால் அதே டைம் நிக்கோலஸ் பூரான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரானும் கம்ஸ் டு த பார்ட்டி மாதிரி நிக்கோலஸ் பூரானும் நல்லா ஆட ஆரம்பித்தார். ஸோ இவங்க அந்த பிரில்லியன் பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 235 அப்படிங்கிற ஒரு பிக் டோட்டல் புட் பண்ணாங்க இந்த ஸ்கோர் போர்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். 236 அப்படிங்கிற ஒரு பிக் டார்கெட் ஜிடி சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. லைக் ஜிடி பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் பார்த்தா டாப் 3 மட்டும்தான் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுங்க. லைக் ஒரு சுப்மன் கில்லாக இருக்கட்டும், ஒரு சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஜோஸ் பட்லர், இவங்க 3 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிடில் ஆர்டருக்கு பெருசாக ஒரு டெஸ்ட் இருந்ததில்லை. லைக் இந்த ஒரு மேட்ச்சை பார்த்தா மிடில் ஆர்டருக்கு ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் இருந்துச்சு. பட் அதை ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இட்ஸ் நாட் எனஃப்ங்கிற மாதிரி தான் அதையும் நான் சொல்லுவேன். ஏன்னா அது பெருசாக அதை மேட்ச் வின் பண்ணி கொடுக்காத ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு ஜிடிக்கு. ஸோ டாப் 3 அவங்க ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஷாருக் கான் அண்ட் ஷெஃபன் ருத்தர்ஃபோர்ட் இவங்க 2 பேரும் ஒரு பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப் ஒரு நல்ல ஒரு ஓரளவுக்கு ஜிடிக்கு ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துச்சு. மிடில் ஆர்டர் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க இந்த ஒரு இதில். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், ஷெஃபன் ருத்தர்ஃபோர்டுக்கு அதுக்கு அந்த ராகுல் தெவாட்டியா, அஷத் கான் மாதிரி பிளேஸை பெருசாக பார்க்கணும். ஸோ அவங்களும் கிளிக் ஆனால் தான் ஜிடிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பிளே ஆஃப்ஸ்க்கு. அண்ட் அட் த சேம் டைம் ஜோஸ் பட்லர் வந்து லீக் ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் இஸ் நாட் அவைலபிள். ஸோ அவர் நேஷ்னல் டியூட்டிக்கு போகிறதுனால ஸோ குஷால் மெண்டிஸை ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ குஷால் மெண்டிஸ் எந்தளவுக்கு ஒரு ப்ராமிஸை வந்து ஜிடி கொடுப்பாருங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லைக் சுப்மன் கில் சார்ஜ் இதுக்கு முன்னாடி கேம்ஸ் எல்லாம் பண்ணாங்க. லைக் இந்த கேம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபெயிலியர்ஸ் இருக்குது. லைக் எப்போவுமே ஒரு கேம்ஸில் ஃபெயிலியர்ஸ் ஆகுறதுங்கிறது ஒரு நார்மல் திங் தான். பட் ஒரு நல்ல கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் 2 பேருக்கு வந்துருக்கு. சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும், சுப்மன் கில்லாக இருக்கட்டும், 2 பேரும் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை வந்து பிளே ஆஃப்ஸ்லேயும் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அப்படி எல்எஸ்ஜிக்கு வந்தோம். எல்எஸ்ஜிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன நத்திங் டு லூஸ். பட் கொஞ்சம் ஒரு சில இது இப்போ நல்லாவே இருந்திருக்கு இந்த ஒரு கேம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா மிச்சல் மார்ஷ், ஏடென் மார்க்ரம் தான் ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது எல்எஸ்ஜி பற்றி இந்த சீசன். ஏன்னா ஓப்பனிங் நல்லா இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மிடில் ஆர்டர் பெருசாக கிளிக் ஆகலாம் எல்எஸ்ஜிக்கு வந்து ஒரு பெரிய இதுவாச்சு. அண்ட் அட் த சேம் டைம் பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய மிஸ்ஸஸ் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. ஒரு மைண்ட் கேது, மோஷின் கான் பிளேயர்ஸ்லாம் ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்லேயே அவைலபிலிட்டி இல்லைங்கிறதுனால அது ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக போச்சு எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கேம் ஓவராலாக பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேமாக இருந்துச்சு. லைக் ஜிடிக்கு வந்து கொஞ்சம் மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு கொஞ்சம் டெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவு நல்லா ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் இன்னும் வந்து அவங்க இது பண்ணால் தான். ஸோ ஒரு மேட்ச் வின்னிங் இருக்கும் மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆனால் தான் ஒரு ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் ஒரு டைட்டில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் கொஞ்சம் ஜிடி கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த ஒரு இது மிடில் ஆர்டர் டெஸ்ட்டாக இருந்தால். ஸோ லெட்ஸ் ஹோப் கைஸ், லெட்ஸ் சீ இன் தி நெக்ஸ்ட் கேம்.